இங்கே ஒட்டி பிறந்த ரெண்டு சகோதரிகள் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கிறா, இன்னொரு பொண்ணு கண்ணாடி இல்லாம இருக்கா. ஆனா ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆளை லவ் பண்றாங்க. என்னடா இது சாருலதா கதை மாதிரியே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 2007 தாய்லாந்துல ரிலீஸ் ஆன அலோன்ற படத்தை தழுவிதான் சாருலதா படத்தையே எடுத்திருக்காங்க. சரி, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ரெண்டு பேருமே ஒரே ஆளை லவ் பண்றாங்க. ஆனா அவன் கண்ணாடி போடாத அந்த ஒரு பொண்ணை மட்டும்தான் லவ் பண்றான். இதனாலேயே கண்ணாடி போட்ட பொண்ணுக்கு இவன் மேல பொறாமையாவே இருக்கு. ரெண்டு பேத்துக்கும் இதனாலேயே அடிக்கடி வாக்குவாதம் வருது, சண்டை வருது. ஒரு கட்டத்துல இவ தனக்கு போட வேண்டிய மாத்திரைகளை எல்லாம் போடாம தட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறா. இதனாலேயே இவங்க ரெண்டு பேர்த்தோட உடம்பும் ரொம்பவே பாதிக்கப்படுது. ஒரு நாள் நைட்டு சூசைட் பண்ணிடலான்னு மொத்த மாத்திரையும் வாயில போடுறா. இதை பார்த்து அவ சிஸ்டர் மாத்திரையெல்லாம் வெளியில எடுத்து அவளை காப்பாற்ற ட்ரை பண்றா. இதனால அவங்க அம்மா ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடலான்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு அந்த ஆப்ரேஷனை பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு இறந்துடுறா. கண்ணாடி போட்ட இவ கண்ணாடி போடாத அந்த பொண்ணா இப்ப மாறிடுறா.